நம்ம மல்லியோட கர்ப்பத்த கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜி வந்து வர வர ரொம்ப கேவலமான விஷயங்கள் நிறையவே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ முதல்ல ராஜிய பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு வெளிய தொரத்துனா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ வர வர ராஜிக்கு பார்த்தீங்கன்னா, சொத்து மேல அதிகமான ஆசை வந்துருச்சு. இதனால வந்து எப்படியாவது அந்த சொத்த அடையணும் அப்படிங்கிறதுக்காக மல்லிய இந்த வீட்ட விட்டு வெளிய தொரத்தணும். ஏன்னா மல்லி வீட்ல இருந்தா அப்படின்னா கண்டிப்பா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. விஜய வந்து ஈஸியா பார்த்தீங்க அப்படின்னா ஏமாத்தி அந்த சொத்த புடுங்கிடலாம். ஆனா மல்லி இருந்தா அத கண்டிப்பா விடமாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ராஜி இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னதான் வந்து விஜய்க்கும், மல்லிக்கும் இடையில வந்து இப்ப கொஞ்சம் பிரிவு இருந்தாலுமே அது பெர்மனன்ட் கிடையாது. ஸோ வெண்பா காணாம போன அந்த வருத்தத்துல தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் மல்லி அப்படின்னு நினைச்சு நம்ம விஜய் ரொம்ப கோவத்துல இருக்காரே தவிர மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. அண்ட் முக்கியமான விஷயம் நம்ம மல்லி இப்போ கன்சீவா இருக்கிற விஷயத்த விஜய் கேள்விப்பட்டாருன்னா, கண்டிப்பா அவர் மனசு அதிகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா மல்லி இப்போதைக்கு இத நம்ம சொன்னா அது சரிப்பட்டு வராது. விஜயோட மனநிலை ஏற்கனவே ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டத்துல இருக்கு. இந்த நேரத்துல நம்ம இத சொல்லி அவருக்கு வந்து ஒரு கில்ட்டியான ஃபீலிங் வந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாகு கிட்டயும் சொல்லி வச்சிருப்பா. நீங்களுமே இந்த விஷயத்த சொல்லாதீங்க அண்ணி. அதனால ஒரு டைம் இருக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டாக்டர் கிட்டயுமே சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே டாக்டர் கேட்டிருப்பாங்க. நீங்க இந்த விஷயத்த இன்னும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலையா அப்படின்னு. இல்ல டாக்டர் இப்போதைக்கு சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல நான் இத சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா ராஜிக்கு அது கூட வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொறுமையா இருக்க முடியல. ஒண்ணு இந்த விஷயத்த விஜய்க்கு தெரியப்படுத்தணும். இல்ல அதுக்கு முன்னாடி மல்லி வயித்துல இருக்கிற குழந்தைய நம்ம கலைச்சிரணும். இது 2ல ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணும். கண்டிப்பா அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வாரிசா வந்துருச்சுன்னா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏற்கனவே அந்த வெண்பா காணாம போயிருக்கா. காணாம போனவ அப்படியே போயிரணும். திரும்ப வந்துரவே கூடாது அப்படிங்கிறதும் அவளோட பிளானா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கேவலமான பிளான்கள் எல்லாமே நம்ம ராஜி வந்து கரெக்ட்டா பண்ணிட்டு தான் இருக்கா. இத கண்டுபிடிச்சு நம்ம மல்லி அதுக்கப்புறம் ராஜி லெஃப்ட், ரைட் வாங்க போறாங்க. இதுதான் அடுத்து நடக்க போகுதுங்க. வழக்கம் போல நம்ம மல்லி வந்து குடிக்கிற பால்ல வந்து இந்த மாரி கருவ கலைக்கிற ஒரு மாத்திரைய நம்ம ராஜி வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒரு டாக்டர் தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து இருப்பாரு. அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கருவ கலைக்கிற மாத்திரை வேணும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாத்திரைய நீங்க எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருப்பா. அது வந்து யாருக்கும் தெரியாம நம்ம வந்து மல்லிக்கு கலந்து பால்ல குடுத்துட்டா போதும். கண்டிப்பா மல்லியோட கரு வந்து கலைஞ்சிரும். இதுக்கப்புறமா அவளால வந்து கன்சீவ் ஆக முடியாது. ஸோ இந்த விஷயம் விஜய்க்கு தெரியாமயே அப்படியே போயிரட்டும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இப்பேற்பட்ட ஒரு கண்றாவியான விஷயத்த பண்ண போறா. ஸோ கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நாகு வந்து நம்ம மல்லிக்கு பால் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருப்பா. அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்த உடனே வந்து அந்த யாருக்கும் தெரியாம கிச்சன்ல நாகு இல்லாத நேரம் பார்த்து போயிட்டு கரெக்ட்டா வந்து அந்த மாத்திரைய அதில கலந்து வச்சுர்றா நம்ம ராஜி. ஸோ இந்த விஷயம் எதேர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாகு வந்து நோட் பண்ணிடுறாங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, ஒரு வேள அவங்க பார்க்காம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா மல்லி வந்து இந்நேரம் என்ன ஆயிருப்பான்னே தெரியாது. பட் அந்த விஷயத்த நாகு வந்து பார்த்துடுறாங்க. ஸோ அப்போதைக்கு எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துட்டு, இந்த விஷயத்த நம்ம மல்லிகிட்டயும் போயிட்டு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இந்த ராஜி இப்படிப்பட்ட ஒரு வேலைய பார்த்துட்டா. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது மல்லி அப்படின்னு சொல்லிதான். மல்லிக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கோவம் வந்துருச்சு. அவ வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா, என் வயித்துல வளர்ற குழந்தைய அழிக்கணும் அப்படின்னு அவ முடிவெடுத்துட்டாளா? இதுக்கப்புறமும் நான் அந்த ராஜிய சும்மா விட்டு வைக்க போறது கிடையாது. என்ன இந்த வீட்ட விட்டு வெளிய தொரத்தணும் அப்படின்னு அவ நினைக்கிறாளா? அவள நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேக வேகமா வந்து நம்ம மல்லி வந்து ஹாலுக்கு வராங்க. நம்ம ராஜி வந்து எதுவுமே தெரியாத மாரி அப்படியே வந்து ஃபோன நோண்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. பக்கத்துல வந்து நம்ம மல்லி வந்து ராஜிய பார்த்து பயங்கரமா முறைக்கிறாங்க. "ஏய் எந்திரி" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே ராஜிக்கு கோவம் வந்து, "என்ன மல்லி, ஏய் அப்படின்லாம் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? என்ன திமிரா உனக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "எவ்ளோ தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்த பண்ணியிருப்ப. உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா, ராஜிய ஓங்கி கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறை வந்து விடுறாங்க. ஸோ அறை வாங்குன நம்ம ராஜிக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது. "எவ்ளோ தைரியம் இருந்தா என் மேலயே நீ கை வச்சிருப்ப. உன்ன நான் என்ன பண்றேன்னு பாருடி" அப்படின்னு சொல்லிட்டு கைய ஓங்குறா நம்ம ராஜி. உடனே பார்த்தீங்கன்னா கைய வந்து நம்ம நாகு வந்து தடுத்து அப்படியே வந்து தள்ளி விட்டுர்றாங்க. "நீ எப்பேர்ப்பட்ட ஒரு கேவலமான காரியத்த பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? இந்த விஷயத்த மட்டும் நான் விஜய் கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோவேன், அடுத்த நிமிஷம் இந்த வீட்ல உன்னால இருக்க முடியாது. உன் கழுத்த பிடிச்சு விஜய்யே வெளிய தள்ளி விட்டுருவாரு. ஆமா, என் மேல உனக்கு அப்படி என்ன கோவம்? என் வயித்துல வளர்ற குழந்தைய அழிக்க பார்த்திருக்கியே! நீ எல்லாம் ஒரு பொம்பளையா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இந்த விஷயம் எப்புட்றா இவளுக்கு தெரியும்? நம்ம யாருக்குமே தெரியாம தானடா மாத்திரைய கலந்தோம். அப்படின்னு ராஜிக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஷாக். அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பெருசா பண்ணிட்டு அதிர்ச்சியா நின்னுகிட்டு இருக்கா.
என்ன பார்க்குற? நீ பண்ண விஷயம் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு அப்படின்னு பார்க்குறியா? யாருக்கும் தெரியாம கிச்சனுக்கு போயிட்டு நீ மாத்திரைய கழுதியே, அப்போவே நான் இந்த விஷயத்த பார்த்துட்டேன். ஏதோ ஒரு தப்பு பண்ற அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுச்சு. ஆனா, அதுக்கப்புறம் நீ யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி பேசுனியே, இதுக்கப்புறம் மல்லி கருவுல இருக்கிற குழந்தை உயிரோட இருக்காது. அதுக்கு இப்போவே நான் ஒரு சரியான வேலை பார்த்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே மல்லி வந்து என்ன ஆகப்போறான்னு மட்டும் பாருங்க, அப்படின்னு யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிக்கிட்டு இருந்தியே, அத கூட நான் வீடியோ எடுத்து வச்சுட்டேன். பார்க்குறியா அந்த வீடியோவ? அப்படின்னு நம்ம நாகு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து ஒரு ஆக்ஷன் குடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அத பார்க்கும்போது. அந்த வீடியோவ பார்க்கும்போது நம்ம ராஜிக்கு தூக்கி வாரி போடுது. அடடா! நம்ம பண்ண விஷயத்த ஆதாரத்தோட அப்படியே வச்சிருக்காங்களே! இந்த விஷயம் மட்டும் வெளிய போச்சு, நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாதே அப்படின்னு நெனச்சு நம்ம ராஜிக்கு பயம் வருது. என்ன? நீ பண்ண இந்த கேவலமான விஷயத்த அப்படியே வந்து விஜய் கிட்ட போய் காட்டவா? இல்ல சோஷியல் மீடியால போட்டு விடவா? விஜய் கிட்ட மட்டும் இந்த விஷயத்த காமிச்சேன்னு வச்சுக்கோவேன், அடுத்த செகண்ட் உன்ன கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளிருவாரு. நீ நெனைக்கிறியே, அடுத்து இந்த வீட்டுக்குள்ள வரணும், அதெல்லாம் ஒரு காலத்துக்கும் உன்னால பண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம நாகு சொல்ல, என்ன பண்றது? என்ன சொல்றது? அப்படின்னே தெரியாம நம்ம ராஜி அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கா. இவ்ளோ கேவலமான ஒரு வேலைய பார்க்கணும்னு நினைக்கிறியே! நீயும் ஒரு பொண்ணு தானே! எப்படி உன்னால வந்து வயித்துல இருக்கிற ஒரு குழந்தைய கொல்லணும் அப்படின்னு மனசு வருது? நீ எல்லாம் என்ன ஜென்மமோ! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. என்னையும் சரி, என் குழந்தையும் சரி, ஏதாவது நீ பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோவேன், அடுத்த செகண்ட் இந்த வீடியோ எங்க போகணுமோ அங்க போயிரும். அதுக்கப்புறம் காலம் பூரா நீ ஜெயில்ல களி தான் திங்கணும். அப்படிங்கிற மாரி சொல்ல, மல்லி மல்லி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு மல்லி. நான் தெரியாம ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டேன். ப்ளீஸ் நான் வேணும்னே எதுவுமே பண்ணல மல்லி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு ராஜி சொல்ல, உன்ன மன்னிக்கிறதா? மன்னிக்கிற மாரி ஒரு விஷயத்தையா நீ வந்து பண்ணியிருக்க? உன்ன பார்க்கறதாலயே எனக்கு அவ்ளோ கோவமா, அருவருப்பா வருது. ச்சீ மொத தள்ளு இங்கேருந்து அப்படின்னு சொல்ல, ராஜிக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா வசமா மாட்டிக்கிட்டால்ல. மீறி கோவமா பேசினா கண்டிப்பா பெரிய பிரச்சனையா பண்ணுவாங்க அப்படின்னு ப்ளீஸ் மல்லி என்னை மன்னிச்சிடு மல்லி. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன். உன் விஷயத்திலேயே நான் தலையிட மாட்டேன். என்னை விட்டுரு மல்லி. தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாத. ப்ளீஸ் மல்லி என்னை காப்பாத்திரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கப்புறமும் என் வாழ்க்கையிலயும் சரி, என்னோட புருஷன் வாழ்க்கையிலயும் சரி, இல்லை என் குழந்தைங்க வாழ்க்கையிலும் சரி, நீ வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சி, இல்லை எங்களை அழிக்கணும்னு நினச்ச, அதுக்கப்புறம் உன்னை நான் உயிரோடையே விட மாட்டேன்டி. அப்படியே உன்னை உயிரோடையே கொளுத்தி விட்டுருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டயலாக்லாம் பேசிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ நாகுவுமே பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணுறத நிப்பாட்டிட்டு, உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ராஜிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அவமானம் தாங்க முடியலை. நம்ம இந்த மல்லியோட குழந்தைய அழிக்கணும்னு நினச்சா, அதை இதை கண்டுபிடிச்சி எவ்வளோ கேவலமாக என்னை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு போயிட்டாலே, இந்த மல்லியை நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. முதல்ல இவகிட்ட இருக்கிற அந்த வீடியோவை நம்ம எடுக்கணும். ஏன்னா இதை வச்சு தானே நம்ம பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அந்த வீடியோவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மல்லியை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேவலமான புத்தியை வந்து காட்ட ஆரம்பிக்கிறா. ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.